வணக்கம். யூடியூப் கற்கை வகுப்பில் சந்திக்கின்றோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2026 செய்ய உள்ள மாணவர்களுக்கான என்னுடைய பயிற்சி வகுப்புகளில் கற்பிக்கப்படுபவை முன்கூட்டியே யூடியூப் சேனலில் அனைவரும் கற்பதற்காக பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. முதலாவது வினா வித்தியாசமானது. இதில் 3 வடிவங்களில் முதலாவது வடிவத்தின் கோடுகள், அதாவது உச்சிகளில் மூலைகளில் புறப்படுகின்றன. இரண்டாவதில் பக்கத்தில் புறப்படுகின்றது. மூன்றாவதும் உச்சியில் புறப்படுகின்றது மூலைகளில். ஆகவே இரண்டாவது படம் வித்தியாசமானது. இரண்டாவது வினாவில் எல்லா வடிவங்களும் வட்ட வடிவானவை. இரண்டாவது வடிவத்தில் எல்லா வடிவங்களும் நாற்பக்கல்களை கொண்டவை. மூன்றாவதில் வட்டம் முக்கோணம் கலந்து உள்ளமையினால் அதுதான் வித்தியாசமானது விடையாக வரும். பொருத்தமானதை தெரிவு செய்க. நேரத்தை கடிகாரமூடாக கணிக்கின்றோம். நிறைகளை தராசினூடாக நிறுக்கின்றோம். அகராதி அந்த வகையில் சொற்களை அறிவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இனி அடுத்த பக்க வினாவுக்கு விடை காண்போம். வீடுகளில் ஓய்வு பெறலாம். பேருந்துகளில் பயணம் செய்யலாம். பாடசாலையில் கல்வி பெறக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ கல்வி. வெற்றிடத்தில் பெற வேண்டியது அம்மா அன்னை, அப்பா தந்தை, அன்னையும் பிதாவும், முன்னறி தெய்வம். ஆகவே மூன்றாவது சொல் மாத்திரம்தான் வெற்றிடத்தில் இடம்பெற வேண்டும். வித்தியாசமானதை தெரிவு செய்க. முதலாவது, மூன்றாவது அணிபவை, இரண்டாவது பறவை. வித்தியாசமானது இரண்டாவது. ஏழாவது வினாவில் முதலாவது மூன்றாவதும் கல்வி கற்பவைக்கு உதவுபவை. இரண்டாவது ரத்தினக்கல் வித்தியாசமானது. எட்டாவது வினா, சிற்றூர்தியை செலுத்துபவர் சாரதி, கடற்கப்பலை செலுத்துபவர் மாலுமி, விமானத்தை செலுத்துபவர் விமானி. முதலாவது ஆசிரியர், இரண்டாவது வைத்தியர். ஆகவே மூன்றாவது படமே விமானியை குறிக்கின்றது. இனி 9வது வினாவை பார்வையிடுவோம். தலை வாருவது சீப்பினால், துணிகளை வெட்டுவது கத்தரிக்கோலினால், அப்போ தையல் ஊசியினால் ஓட்டைகளை தைக்கலாம். அப்போ மூன்றாவது படம் பொருத்தமானது. அடுத்த வினா, அதிகமாக உள்ளவை. வட்டத்தில் வட்டம் இந்த வடிவத்திலே 2 தான் இருக்கின்றது. வட்டம் 7 இருக்கின்றது. சதுரத்தில் சதுரம் 2 இருக்கின்றது. ஆகவே வட்டமே அதிக எண்ணிக்கையில் உள்ளன. இது கற்புலன் ஆற்றல். குறைவாக உள்ளது. ஆங்கில எழுத்துக்களில் குறைவாக இருப்பது ஏ 7 தடவை இருக்கின்றது. மேலே 2 1 7 தடவை இருக்கின்றது. பி 4 6 தடவை இருக்கின்றது. சி ஆக 3 தடவை. ஆகவே சிஏ பொருத்தமானது. விடுபட்ட எழுத்துக்களை தெரிவு செய்க. அம்மா அன்பு உள்ளவள். இம்மன்னா இன்னன்னா இல்லன்னா. அப்போ இரண்டாவது விடை பொருத்தமானது. சூரியன் காலையில் உதிக்கும். டீனா லையன்னா தீனா. டீனா லையன்னா தீனா. முதலாவது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த 4வது பக்க வினாக்களுக்கு விடை காண்போம். இதில் வினா, கோழியோட படத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு. கோழியோட பறக்கும் நீண்டும் என்பதை விட பறப்பது கோழி குறைவாகத்தான் பறக்கும். தேவைக்கேற்ப இருந்தால் அதன் உடற்பருமன் அதிகம். அப்போ அதில் இருந்து முட்டை தான் அது இனப்பெருக்கத்தக்கம் எங்களுக்கு உணவாகவும் பயன்படுகின்றது. தொலைபேசியிலிருந்து மிக பொருத்தமான சொல், கூடிய பொருத்தமான சொல் சத்தம் கடத்தப்படுகின்றது. சிங்கத்தின் தொனி கட்சிக்கும், யானையின் தொனி பிளிரும். இனி இந்த சொற்றொட்டகத்தை நிரப்புவோம். பேச உண்ண சுவையறிய உதவுவது நாக்கு. நாவன்னா இரண்டாவது விடை. தை மாதத்தில் 31 உள்ளது.
2 எழுத்து சொல் நாள். கொடிய விஷம் உள்ளது 3 எழுத்து பாம்பு. பகலவனின் மறுபெயர் 4 எழுத்து சூரியன். நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.